தமிழக அரசு பள்ளி கல்வியில் அறிவித்துள்ள மாற்றங்களை தாம் பெரிதும் வரவேற்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட திரு வைகோ புழல் சிறையிலிருந்து இன்று விடுவிக்கப்பட்டார். சிறை வளாகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், பள்ளிக் கல்வியில் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கும் மாற்றங்கள் மிகவும் சிறப்பானது என்றும் அதனை தாம் வரவேற்பதாகவும் கூறினார். லட்சோப லட்சம் ஈழத் தமிழர்கள் படுகொலைக்கு சிங்கள அரசோட கூட்டு குற்றவாளிதான் அன்றைய காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு, தமிழகத்தை ஆண்ட திமுக அரசு என்று நான் குற்றம் சாட்டிய ஆத்திரத்தில், எரிச்சலில், பழிவாங்கும் மனப்பான்மையோடு என் மீது வழக்கு போட்டு பிணையில் செல்லுகிறீர்களா என்றபோது நான் பிணையில் செல்லவில்லை என்று குறிப்பிட்டதற்கு காரணத்தையும் அன்றைக்கு பத்திரிகையாளர் நண்பர்களாகிய உங்களிடம் தெரிவித்தேன். கல்வித்துறையில் மிகச்சிறந்த மாற்றங்களை இந்த அரசு கல்வி அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் முன்னெடுத்து அறிவித்திருக்கிறார்கள். இந்த தரப்படுத்துவது, மாநில வாரியாக மாவட்ட வாரியாக ரேங்க் வழங்குவது, இதில் ஏற்படும் மன அழுத்தங்கள் இவையெல்லாம் கூடாது என்று அறிவித்ததும், மிக குறிப்பாக 11ஆம் வகுப்பும் அரசு தேர்வு, இறுதி வகுப்பும் அரசு தேர்வு 200 மதிப்பெண் 100 மதிப்பெண் ஆக்கப்பட்டு 2 ஆண்டுகளில் எடுக்கிற மதிப்பெண்களின் சராசரி பொறுத்துதான் மதிப்பெண்கள் வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பதும் மெச்சத்தக்கவையாகும்.